Hi மக்களே, welcome to Professor JT Junction. This is English language series. இன்னைக்குள்ள வீடியோவில் டெய்லி ஒரு only 10 minutes 10 மினிட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பவர்ஃபுல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இது உங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ரொஃபிஷியன்சியை ட்ரமாட்டிக்காக மாற்றக்கூடியது, ஒரு ஃபாஸ்ட் சேஞ்ச் ரொம்ப குவிக் டைமில் தரக்கூடியது. எதனால் இது பவர்ஃபுல்லுன்னா, இது நீங்கள் செய்யக்கூடியது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில், ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களில் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ஃபா மெடிடேஷன்னா நம்ம பிரெயினில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் உண்டு. பிரெயினும் மைண்டும் நம்ம இன்டர்சேஞ்சபிள் யூஸ் பண்ணோம். அதாவது நம்ம மைண்ட் டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும். ஸோ ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெயின் வேவ் உண்டு. ஆல்ஃபா, பீட்டா, அப்படி எஸ்பெஷலி 3 விதமான பிரெயின் வேவ்ஸை சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கலி. அதில் ஒன்று தான் இந்த ஆல்ஃபா வேவ். இந்த ஆல்ஃபா வேவ் எப்போ நம்ம பிரெயினில் ப்ரொடியூஸ் நடக்கும்னா அந்த ஃப்ரீக்வன்சி, ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்போ காமாக இருக்குமோ, ரிலாக்ஸ்டாக இருக்குமோ, எப்போ நம்ம கண்ணை அடிச்சிட்டு இருக்கோமோ, எப்போ ஒரு டே ட்ரீமிங் ஸ்டேட்டில் இருக்கோமோ, இல்லைன்னா இன்னொரு விதத்தில் சொன்னால் ஒரு வேக்கிங் ஸ்டேட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்டும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. ஓகே, அந்த நிலை தான் இந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய நிலை. ஓகே, இந்த நிலையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதில் என்னதான் அப்படி சிறப்பு இருக்குன்னா, இது ஒரு சப்கான்ஷியஸ் நிலை. நம்ம ஃபுல்லி கான்ஷியஸாக இல்லாமல் சப்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த சப்கான்ஷியஸ் நிலையில் உங்கள் மைண்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்கள் மைண்டோட பவர் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ஓகே, இந்த சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணக்கூடியது, பிளான் பண்ணக்கூடியது, நீங்கள் ரிசைட் பண்ணக்கூடியது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கூட இருக்கும். ஓகே, அதனால தான் ஆல்ஃபா மெடிடேஷனில் யூஸ்வலி விஷுவலைசேஷன் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆகணும், உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும், எப்படி நீங்கள் இருக்கணும், அதை ஆல்ஃபா ஸ்டேட்டில் நீங்கள் மெடிடேட் பண்ணால், விஷுவலைஸ் பண்ணால், தேர் ஆர் எ லாட் ஆஃப் சான்சஸ் அது உங்கள் லைஃப்பில் நடப்பதற்கு. ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் இந்த மார்னிங் 5 minutes, ஈவினிங் 5 minutes. மார்னிங் நீங்கள் எழும்பின உடனே, மேபி உங்கள் மார்னிங் ரொட்டீன் தாண்டின உடனே யூ ட்ரிங்க் எ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் எவ்ரி திங். நீங்கள் ஒரு ஒன்லி 5 minutes, அந்த 5 minutesக்கு கூட இன்னொரு 5 minutes ப்ரிப்ரேஷன் டைம். அதுபோல் ஈவினிங் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால், தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 5 minutes, அந்த 5 minutes பண்ணுவதற்கு ஒரு 5 minutes ப்ரிப்ரேஷன் டைம். அப்படி தான் டோட்டலி 20 minutes. 5 minutes ப்ரிப்ரேஷன் டைம், 5 minutes மெடிடேஷன் அண்ட் ரெசிடேஷன் ஆக்ஷன். தென் இன் த ஈவினிங் 5 minutes ப்ரிப்ரேஷன் டைம் அண்ட் 5 minutes ஸ்பீக்கிங். ஓகே, இன் அ ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி ஸ்டேட். ஓகே, ஆல்ஃபா மெடிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். மார்னிங் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? டு பிகின் வித், நீங்கள் இதை செய்ய ஸ்டார்டிங்காக முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, மேபி ஃபார் 1 week அட்லீஸ்ட், இதை நீங்கள் த்ரூ அவுட்டும் செய்யலாம். ஓகே, த்ரூ அவுட்டும் டெய்லி செய்யலாம். மார்னிங்கில் நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி பிளானை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இங்கிலீஷில். ஓகே, டேக் ஏ நோட் புக் ஆர் டைரி, டேட் போடுங்க. அன்னைக்கு நீங்கள் லைஃப்பில் உங்கள் ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் செய்ய பிளான் பண்ணியிருக்கீங்க, மேபி வித் டைம், ஆஃபீஸ் போகிறீங்களா, பிஸ்னஸ் பார்க்க போகிறீங்களா, வாட் ஆர் த ஷெட்யூல்ஸ் யூ ஹேவ். ஒவ்வொரு டைம்லையும் 10 மணிக்கு, 12 மணிக்கு, 1 o'clock, ஆஃப்டர்நூன், ஈவினிங், டில் யூ கோ டு பெட், என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, அந்த டெய்லி பிளானை ரைட் டவுன், ஜாட் டவுன் இன் எ பேப்பர். தென் go through that. After that you sit, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல, இது ரொம்ப முக்கியம் ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ரூமுக்குள்ளாலேயோ தனியான ஒரு இடத்துல, மேபி அவுட் சைட் ஆஃப் யூ ஹவுஸ்,
கண்ணை அடைச்சு உட்காருங்க. ஓகே, டீப் பிரீத் எடுங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். ஓகே, டீப் பிரீத் எடுங்க. அந்த ப்ரீத்திங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் இந்த டெய்லி பிளானை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெய்லி பிளானை யூஸ்வலி ஆல்ஃபா மெடிடேஷனில் நம்ம மைண்டில் தான் பண்ணுவோம். இது ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸும் கூட இருப்பதனால நீங்கள் ஸ்லோவாக லோ வாய்ஸில் மவுத்தை ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், டுடே I have lot of duties to complete. In the morning, around 10 o'clock, I will reach my office. I have some backlog of works to complete. So first of all, I will complete that. ஸோ ஒரு காரியம் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஃப்யூச்சர் பிளான், நாட் ஃப்யூச்சர் பிளான், டுடேஸ் பிளானை சொல்லும்போது எப்போவுமே சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது நான் பிளான் பண்ணுறேன், ஐ பிளான் டுன்னு சொல்லும்போது அந்த பிளான் டு மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, டுடே ஐ பிளான் டு கன்வீன் எ மீட்டிங் அரவுண்ட் 11 o'clock for my team members. I plan to convene a meeting. Then we will discuss various aspects of our company in the meeting. அதெல்லாம் future tense. I will introduce some programs and I will ask opinions of my subordinates and team members. And after the meeting, around 12:30, I will meet my boss. I have already taken an appointment. Okay, at 1:30, I will have my lunch. After 2:30, I will attend a teleconference with officials attending from across the world. In the evening, I will reach early today because we will go to a church or temple or something. So something like this. The slower, low voiceல கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. ஓகே, நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷனில் இங்கிலீஷில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் உங்கள் மைண்டில் பதியும். ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெய்லி ஏதாவது 1 or 2 நியூ வேர்ட்ஸ் ஆட் பண்ண மாதிரி பண்ணுங்க. அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது, அது பதியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொன்ன மாதிரி 2 பெனிஃபிட் உண்டு. நம்பர் 1, உங்கள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஆல்ஃபா மெடிடேஷன் ஸ்டேட்டில் பேசக்கூடியது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும், புதிய வேர்ட்ஸ், எக்ஸ்பிரஷன் எதுவாக இருந்தாலும். நம்பர் 2, நீங்கள் ஆல்ஃபா மெடிடேஷன் ஸ்டேட்டில் சொல்லக்கூடிய இந்த ஆக்ஷன், இந்த பிளானிங் எல்லாமே நடக்கும், அது ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பவர் அதுக்கு உண்டு. ஸோ திஸ் இஸ் மார்னிங் ஆக்டிவிட்டி. இந்த ஈவினிங் ஜஸ்ட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் சேம் லைக் தட் ஒரு ப்ரைவேட் பிளேஸில், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பிளேஸில் உட்காருங்க, கண்ணை மூடுங்க, ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போங்க, டேக் டீப் பிரீத். ஓகே, தென் அதுக்கு முன்னால் 5 minutes அன்னைக்கு நடந்த காரியங்கள் என்னெல்லாம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் நடந்தது, என்னெல்லாம் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சுது, என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடந்தது, மேபி என்ன நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, இந்த மாதிரி காரியங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இன் த மெடிடேஷன் ஸ்டேட், ஓகே, டுடே ஐ ஹேட் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை ஆஃபீஸ். All were very friendly with me. I could எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, டுடேஸ் பிளான் சிம்பிள் ஃபியூச்சர்னா இதில் எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். I could complete all my work. In the meeting, I could perform better. I was able to present all the points in a simple, beautiful way.
Some of the points were accepted, all simple past, okay, passive voice. Some of my suggestions were accepted, and of course some of them were rejected. Overall, I was happy, and we got a new project today in our company, and we celebrated it in a nice way. And the boss gave me a very important role in that project, so I was happy. Something like that. Everything in simple past tense. Okay, அப்போ நீங்க கேட்பீங்க, இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் த்ரூ அவுட் யுவர் லைஃப் இஃப் யூ டூ இட் வில் பி வெரி குட். ஏன்னா இது உங்கள் இங்கிலீஷுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும்போது டோன்ட் ஃபர்கெட் டு சே தேங்க்யூ ஆல்சோ. தேங்க்யூ டு காட், okay, for the wonderful performance, for your health and all the things. Okay, so another thing, English improve பண்ண இதுக்கு கூட மேபி இந்த 5 minutes கூட மார்னிங் ஈவினிங் டெய்லி ஒன் மோர் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் இது கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவீங்க, சேம் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். கூடுதல் லேர்ன் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் குறைவாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் புதிய ஃப்ரேசஸ் வேர்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் இருந்தாலும். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, ஒன் மோர் ஆக்டிவிட்டி நீங்கள் டெய்லி ரொட்டீன் பண்ணலாம். உங்கள் சைல்டுஹுட்டை பற்றி ஒரு 50 டாபிக்ஸ் ரைட் டவுன் பண்ணுங்கள். சைல்டுஹுட், ஸ்கூல் லைஃப், ஓகே, about your hometown, about your company, about your family, your future plans, short-term goals, long-term goals, okay, about your performances in your office, in your company, okay, or about your own business, how it is performing. So giving small talks on various topics, okay, leadership, motivational topics, இதெல்லாம் ஒரு 50 டாபிக்ஸ் இல்லைன்னா 100 டாபிக்ஸ், 500 டாபிக்ஸ், there are n number of topics in the world. அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் 2 டாபிக் சூஸ் பண்ணி அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இன் யுவர் ஆல்ஃபா மெடிடேஷன் ஸ்டேட் யூ ஸ்பீக் அவுட் தேட் ஆல்சோ. ஓகே, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏதோ சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஒரு 10 days இதை பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, வெக்காபுலரி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இங்கிலீஷை ஹேண்டில் பண்ண முடியுது, எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஷூராக அதை பண்ண முடியுது. பிகாஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் எம்பவர்டு. அங்கேருந்து வருது, அது ஒரு பவரை கொடுக்கும். அது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டியும் நிறைய கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். உங்கள் இங்கிலீஷ் வேறு லெவலில் போகும். சேம் லைக் தட் உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ரமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாகும். உங்கள் லைஃப் சிஸ்டமேட்டிக்காக மாறும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். வேணா ஒரு 10 days நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அது எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆல்மோஸ்ட் 99% உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தேட் மீன்ஸ் முன்னால் நீங்கள் பிளான் பண்ணதில் ஒரு 50% தான் உங்களுக்கு செய்ய முடிஞ்சதுன்னா இப்போ உங்களுக்கு 100% செய்ய முடியும். தட் மீன்ஸ் 100% ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அது உங்கள் ஜாபில், உங்கள் ப்ரொமோஷனில், உங்கள் இன்கமில், எல்லா இடத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஆஃப்டர் ஆல் வி ஆர் பெய்டு அக்கார்டிங் டு அவர் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ, எவ்வளோ ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோமோ, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ நன்மைகள் ஒரு கம்பெனிக்கோ சொசைட்டிக்கோ மற்றவங்களுக்கோ எவ்வளோ கொடுக்குறோமோ இன் ரேஷியோ வி ஆர் பெய்டு. நமக்கு பேமெண்ட் கிடைப்பது, நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பது எல்லாமே அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, வெதர் இட் இஸ் இன் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஆர் இன் சம்படி எல்சஸ் கம்பெனி. ஸோ இந்த ஆல்ஃபா மெடிடேஷன் ஸ்டேட்டில் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் இங்கிலீஷ் வேறு லெவலில் போகும். இதை நான் ஒரு சேலஞ்சாக தரேன். ஒரு 10 days சேலஞ்ச் அப்படின்னு எடுங்க. ஓகே, இந்த 10 days நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள்.
உங்கள் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் மைண்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், கிளாரிட்டி இருக்கும், ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அது இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. லைக்வைஸ் உங்கள் ஆக்ஷன் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். 10 days சேலஞ்ச் ஆகிடுங்க. ஓகே மை டியர் வியூவர்ஸ், 10 daysல உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸாக பதிவிடுங்க. ஐ வாண்ட் டு லிசன் தட். இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம், எனி கைடன்ஸ், யூ கேன் காண்டாக்ட் மீ. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். 10 days முடிச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, டேக் அப் திஸ் சேலஞ்ச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பிஜேடி ஷோ. பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் ஐடியாஸ், அந்த மாதிரி உங்களை வெல்தி பர்சன் ஆக்குவதற்கான நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ தட் சேனல் இஸ் ஆல்சோ வெல் ரிசீவ்ட். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.